ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோஸில் நம்ம ப்ளவுஸ் மார்க்கிங் பண்ண போகிறோம். அதாவது ஆரி ஒர்க் முன்னாடி ப்ளவுஸ் எப்படி மார்க் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டேப் எடுத்திருக்கோம். தென் மார்க்கிங்காக ஒரு ஒயிட் பென்சில் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாங் சைஸ் ஸ்கேல் வந்து நம்ம லைன்ஸ் எல்லாமே ட்ரா பண்ணுறதுக்காக ஸ்கேல் எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எந்த அளவு ப்ளவுஸ் நம்மக்கிட்ட இருக்கோ அதே எடுத்துக்கலாம். தென் நெக்ஸ்ட்டு வந்து நான் 1 மீட்டரில் ஒரு சில்க் காட்டன் ப்ளவுஸை எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம ப்ளவுஸை வந்து பிரிச்சுட்டு இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த எக்ஸஸாக வந்து த்ரெட் இருக்க மாதிரி இருக்குங்களா, அந்த 2 சைடும் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு ஃபோல்டிங் சைடு வந்து நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி நம்ம வந்து கிளாத்தை வந்து போட்டுக்கணும். அந்த ஃபோல்டிங் சைஸ் நம்ம பக்கம் தான் இருக்கணும். அப்போ தான் நம்ம மார்க் பண்ணும்பொழுது கரெக்டாக இருக்கும். இப்போ அளவு ப்ளவுஸை நம்ம ரெண்டாக மடித்து இந்த ஃபோல்டிங் இருக்குங்களையா, அதுவும் இதுவும் சேமாக இருக்க மாதிரி நம்ம ஃபிட் பண்ணணும். ப்ளவுஸோடைய கீழே பார்த்தீங்கன்னா நான் 1.5 இன்ச் அதாவது ஸ்லீவ் அலவன்ஸ் விடுறேன். நம்ம ப்ளவுஸோடைய மடித்து அடிச்சிருக்கோங்க இல்லையா, அதுக்காக வந்து 1.5 இன்ச்சஸ் வந்து நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம். நம்ம ஆரி ஒர்க் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து ப்ளவுஸ் மார்க்கிங் பண்ணிருக்கோம், நாட் ஸ்டிச்சிங். ஸோ இதை ஆரி ஒர்க் பண்ணுறவங்க முன்னாடி நம்ம எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்றது தான் இதை பார்த்துட்ருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 1.5 இன்ச்சஸ் வந்து ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு மேலே இந்த ப்ளவுஸை வந்து இந்த மாதிரி வச்சுட்டு ஃபோல்டிங் சைட் நம்ம பக்கம் இருக்கணும். ஸோ இங்கே பாருங்கள், இந்த ஹெண்டில் வந்து ஒரு மார்க் பண்ணிக்கலாம். ப்ளவுஸோடைய பேக் நெக் வந்து நம்ம மார்க் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஃபோல்டிங் சைடில் இந்த இடத்துல ஒரு மார்க்கிங்கோ, நெக்கை வந்து அதே டைப்பில் நம்ம வச்சுட்டு இந்த கிளாத்தை கொஞ்சம் நல்லா டைட்னஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் தென் ஷோல்டரையும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஆம்போல் மார்க் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஜஸ்ட்டு கிளாத்தை வந்து நல்லா கரெக்டாக ஃபிட்டாக வந்து கையில் பிடிச்சிட்டு இந்த எண்டை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, அந்த கட்டிங் வருதுங்க இல்லையா, அந்த கட்டிங் இருக்க இடத்துல இந்த மாதிரி ஒரு விரலை வச்சுட்டு நம்ம கிளாத்தை அப்படியே திருப்பி ஒரு டாட் லைன் வந்து நம்ம ட்ரா பண்ண போகிறோம். அந்த டாட் லைன் பார்த்திங்கன்னா கரெக்டாக கொஞ்சம் கேப்னஸில் நம்ம வந்து இந்த மாதிரி கட்டிங்கில் கரெக்டாக விரலை வச்சுட்டு நம்ம டாட் பண்ணிகிட்டே வந்தோம்னா நம்மளுக்கு அந்த லைன்ஸ் வந்து கரெக்டாக வரும். ஆம்போல நம்ம எப்படி மார்க் பண்ணமோ அதே மாதிரி நம்மளுடைய பேக் நெக்கையும் வந்து அதே டைப்பில் அந்த ரவுண்ட் ஷேப் வந்து நம்ம அப்படியே கொண்டு வர போகிறோம். ப்ளவுஸோடைய எல்லா பாயிண்ட்ஸும் நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்போ வந்து அளவு ப்ளவுஸை எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், மார்க்கிங் நல்லா தெரியும். ஷோல்டர், ஆம்போல் அண்ட் தென் பேக் நெக் எல்லாமே வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த கீழே இருக்க பாட்டம் பாயிண்ட்டும் ஆம்போல் பாயிண்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கேலில் வச்சு ஒரு லைன்ஸ் அப்படியே ட்ரா பண்ணியிருக்கோங்க. கிளாத் வந்து நகரக்கூடாது, அப்படியே இருக்கணும். பாட்டம் நம்ம மார்க் பண்ணியிருந்தாங்களே, இந்த லைன்ஸையும் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கிளாத்தை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு எந்த இடத்துல கட்டு வருதோ அந்த இடத்துல திரும்பவும் ப்ளவுஸை ஆப்போசிட்லேயே நம்ம வச்சுட்டு இந்த மாதிரி நெக்கை வந்து நல்லா மார்க் பண்ணிக்கோங்க. ஃபோல்டிங் பண்ணி நம்ம எப்படி வந்து பேக் நெக் மார்க் பண்ணமோ அதே பாயிண்டில் வந்து அந்த நெக்கோடைய அளவு வச்சுட்டு நீங்கள் கரெக்டாக மார்க்கிங் பண்ணுங்கள். அதே மாதிரி ஷோல்டர், ஆம்போல் அண்ட் தென் பாட்டம் எல்லாமே வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும். ப்ளவுஸ் மெஷர்மெண்ட் மார்க்கிங் பார்த்திங்கன்னா இட்ஸ் ரொம்ப ஈஸி. நீங்கள் வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே இந்த மார்க்கிங் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேசிங்கும் வந்து ஃபினிஷ் பண்ண முடியும். ஸோ இது வெரி வெரி ஈஸியான மெத்தட். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆஃப் சைட் நம்ம எப்படி மார்க் பண்ணமோ அதே மாதிரி தான் வந்து அதர் சைடும் வந்து நம்ம ஃபுல்லாகவே மார்க் பண்ணணும். இப்போ பாருங்கள், நம்ம ப்ளவுஸ் வந்து ஃபுல்லாகவே பேக் வந்து நம்ம மார்க் பண்ணி முடிச்சிட்டோம். ஸ்லீவ் பார்ட் வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஸோ கிளாத்தை வந்து நம்ம 4ஆக மடிச்சிருக்கோம். பாருங்கள், அந்த கரை பீஸ் வந்து நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். இப்போ அளவு ப்ளவுஸோடைய ஸ்லீவ் இருக்குங்களே, கீழே பாட்டம் வருதுங்களையா, இந்த இடத்துல இந்த ஃபோல்டிங் சைடும் கரெக்டாக இருக்க மாதிரி நம்ம வச்சுட்டு இந்த எண்டை வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்லீவோடைய அந்த ஃபோல்டிங்கும் அளவு ப்ளவுஸோடைய ஃபோல்டிங்கும் அந்த கிளாத்தோடைய ஃபோல்டிங்கும் சேம் அளவில் நம்ம வச்சுட்டு இங்கே பாருங்கள், சேம் அலவன்ஸ்க்கு நமக்கு வந்து 1 இன்ச் தேவைப்படும். ஸோ அந்த 1 இன்ச்சை விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து மார்க்கிங் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ பாருங்கள், நான் கரெக்டாக 1 இன்ச் அளவுக்கு கேப்னஸ் விட்டு நான் ஸ்லீவ் வச்சுருக்கேன். ஸோ கரெக்டாக இப்போ வந்து இந்த இடத்துல நம்ம வந்து ஜஸ்ட் இந்த நல்லா டைட்னஸாக எடுத்து இந்த ஆம்போல் மார்க்கை வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஆரி ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு டிசைன்ஸ்க்கு என்ன அளவு வேணுமோ சேம் அளவு தான் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ சேம் அலவன்ஸில் நம்ம விடலை. ஸோ நமக்கு வந்து டிசைன்ஸ்க்கு என்ன வேணுமோ அதை மட்டும் நம்ம மார்க் பண்ணிக்கிட்டால் போதும். ஸோ கரெக்டாக நம்ம வந்து ஆம்போல் எப்படி மார்க் பண்ணமோ அதே மாதிரி இந்த ஸ்லீவ் பார்ட்டில் நம்ம வந்து கையை வச்சுட்டு ஒரு விரலளவு அந்த கட்டிங்கை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் மார்க் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு அந்த கர்வ் வந்து கரெக்டாக இருக்கும்.
இப்போ இந்த டாட்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஒன் சைடு நீங்கள் எப்படி மார்க் பண்ணுறீங்களோ அதே தான் அதர் சைடும் நீங்கள் வந்து மார்க் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஃபுல் ஸ்லீவோடைய மார்க்கிங் வந்து நம்மளுக்கு கிடைச்சிரும். ஸோ இதே மாதிரி ரிப்பீட்டட் நீங்கள் திருப்பி கரெக்டாக ஃபோல்டிங் சைடு வச்சுட்டு நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா நம்மளுடைய ஃபுல் ஸ்லீவோடைய மார்க்கிங் வந்து நம்மளுக்கு கரெக்டாக கிடைச்சிரும். ஃப்ரண்ட் ஸ்லீவுக்காக கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சஸ் கேப்பில் வந்து நான் ட்ரா பண்ணியிருக்கேன். சப்போஸ் நமக்கு வந்து ஒரு ஸ்லீவில் வந்து ஃபுல் டிசைன் வேணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த சின்ன ஃப்ரண்ட்டு கட்டும் வேணும். அதையும் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். நம்ம ப்ளவுஸுடைய ஒன் ஸ்லீவ் தான் மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இதே மாதிரி தான் அதர் சைடு அப்படியே நீங்கள் வந்து கிளாத்தை திருப்பி போட்டு இன்னொரு சைடும் வந்து நீங்கள் ஸ்லீவை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் நெக்குக்கு பார்த்திங்கன்னா பேக்கோடைய ஆம்போர்ட்லேருந்து தான் நம்ம வந்து நெக்கை வந்து மார்க் பண்ண போகிறோம். ஸோ நெக்கு வந்துருக்குங்க இல்லையா, நம்மள ஊக்குப்பட்டி இருக்கும், அந்த ஊக்குப்பட்டியோடைய நெக்கை வந்து கரெக்டாக இந்த ஆம்போல் பாதியிலேருந்து நம்ம கரெக்டாக இந்த கிளாத்தில் வந்து ஃபிட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் ஜஸ்ட் மார்க் பண்ணிங்கன்னா போதும், நம்மளுக்கு ஃப்ரண்ட் நெக் வந்து கிடச்சிரும். இந்த ப்ளவுஸ் மார்க்கிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. நிறைய பேர் நம்மக்கிட்ட வந்து கொஷின் கேட்டாங்க, ஆரி ஒர்க் முன்னாடி நம்ம எப்படி வந்து ப்ளவுஸை வந்து மார்க் பண்ணுறது அப்படின்றது தான். இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.